ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் சசி. நம்ம சேனலில் ஆரி ப்ளவுஸ் போடுறது, அதுக்கான டிசைன்ஸை ட்ராயிங் பண்ணுறது எப்படிங்கிறது தான் சொல்ல போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிகினர்ஸுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நிறைய பேர் ஆரி கற்றுக்குறாங்க. கற்றுக்கிட்டதுக்கப்புறம் ஒரு ப்ளவுஸை டிசைன் பண்ணுறது எப்படி, ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹெவியான ஒர்க் எடுக்க முடியாது. சிம்பிளான ஒர்க்கில் நம்மளுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிற மாதிரியான ஒரு டிசைனை போடணும் அப்படிங்கிறது எல்லாரோட விருப்பமாக இருக்கும். அதுக்கு என்ன மாதிரியான டிசைன் எடுக்கலாம் அப்படிங்கிறத நான் பேப்பரில் ட்ராயிங் பண்ணி வச்சுருக்கேன். அதை நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பாருங்கள், இந்த ட்ராயிங் பாருங்கள். நல்ல யூனிக்கான அழகான ட்ராயிங் இது. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா, ஒரு 2 லேயர் இல்லைன்னா ஒரு 3 லேயர் ஜரி த்ரெட்டால் செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இந்த ஜரி த்ரெட் இருக்குங்க இல்லையா, அது உங்களுக்கு தெரியும். ஜரி த்ரெட்டால் ஸ்டிச்சு இதில் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு சுகர் பீட்ஸ் இந்த போட்டிருக்கோம் இல்லையா, அந்த இதில் தெரியாதவங்களுக்கு ஃபுல்லாக நான் சுகர் பீட்ஸ் மாதிரியே டிசைனை போட்டு காமிச்சிருக்கேன். சுகர் பீட்ஸை போட்டுக்கோங்க. சுகர் பீட்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னொரு இந்த செயின் ஸ்டோன் இருக்கு இல்லையா, செயின் ஸ்டோன் ஸ்டிச் இதை வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க நடுவில். இந்த ஸ்டிச்சிங் முடிஞ்சதுக்கப்புறம் திரும்ப ஒரு சுகர் பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா அதுவே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக யூனிக்காக இருக்கும். அடுத்து திலகம் ஷேப்பில் ஒரு ஸ்டோன் எடுத்துக்கோங்க. திலகம் ஷேப்பு வச்சு உங்களுக்கு எத்தனை சென்டிமீட்டருக்கு தேவையோ அந்த அளவுக்கு பார்த்துக்கிட்டு இது மாதிரி வச்சுக்கோங்க. கம்மில் ஒட்டி வச்சுக்கோங்க. நீங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா அந்த திலகம் ஷேப்பை சுற்றியும் சுகர் பீட்ஸ் வச்சு டிசைன் பண்ணலாம். அப்படி இல்லைன்னாக்கா அந்த திலகம் ஷேப்பை முடிஞ்சு அதோட இதில் எட்ஜில் 3 mm இல்லைன்னா 2 mm பீட்ஸ் வச்சு நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். ஸ்டிச் பண்ணிட்டீங்கனாக்கா ரொம்ப அழகாக இருக்கும். அடுத்து நான் ஒரு 5 சுகர் பீட்ஸ் எடுத்திருக்கேன். ஃபுல்லாக 5 சுகர் பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இது எப்படின்னா ஒரே ஈவனாக வரும். இந்த பக்கம் எல்லாமே 5 சுகர் பீட்ஸ் வச்சு போட்டிருக்கேன் ஈவனாக வர்றதுக்காக. அது மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு அதோட எட்ஜில் நீங்கள் திலகம்க்கு என்ன எடுத்தீங்களோ 3 mm or 2 mm அதே வச்சு இதுலேயும் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா ரொம்ப அழகான ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனான ஒரு டிசைன் உங்களுக்கு கிடைக்கும். சேம் இதேவே நீங்கள் நெக்லையும் இதில் ஸ்லீவ்லையும் ஃப்ரண்ட் நெக்கில் ஸ்லீவ்னு சொல்லிட்டேன், ஃப்ரண்ட் நெக்லையும் போட்டுக்கோங்க. நான் இந்த ஷேப்பில் தான் நெக்கு மோஸ்ட்லி போடுவேன். எனக்கு இதான் பிடிக்கும். உங்களுக்கு என்ன மாதிரியான நெக்கு தேவைப்படுதோ யூ ஷேப்பில் வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். இதில் என்ன யூஸ் இருக்குது இந்த டிசைனில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிகினர்ஸ்க்கெல்லாம் ஒரு 3 ஸ்டிச் போடும்போது உங்களுக்கு அது ஒரு போடுறது ஈஸியாகவும் இருக்கும், ஸ்பீடு கிடைக்கும். அடுத்தது இதில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சுகர் பீட்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். அப்போ சுகர் பீட்ஸ் ஸ்பீடு உங்களுக்கு வரும். சுகர் பீட்ஸ் எடுத்து போடுறது, லோட் பண்ணி போடுறதுலாம் சில பேருக்கு கஷ்டமாக இருக்கும். நீங்கள் இது மாதிரி சுகர் பீட்ஸ் அதிகமாக வச்சு போடுற மாதிரியான ஒரு ஸ்டிச்சிங் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபாஸ்ட்டு கிடைக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி வீடியோவை ஃபஸ்ட்டு இந்த மாதிரி டிசைன் போடுறதுக்காக இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதுக்கான ரேட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் 1500 கூட வாங்கிக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் போட்டுட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு அழகாக யூனிக்காக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். ஆஸ் யூஷுவல் நீங்கள் வீடியோ பார்த்துட்டு என்ன பண்ணுவீங்களோ அதை பண்ணுங்கள். அதாவது லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து வீடியோ இதுக்கான ஸ்லீவ் வீடியோ நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் போடுறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். பிகினர்ஸ்க்கெல்லாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.